Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நெக் வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு காட்றேன். இதுதான் வந்து மெயின் ஃபேப்ரிக். நெக் width வந்து 3 inches. ஷோல்டர் வந்து 2.5 inches. ஒரு 1/2 inch மார்க் பண்ணனும். இது வந்து தைக்கிறதுக்கு போய்டும். இதிலிருந்து நெக்கோட லெந்த் வந்து மார்க் பண்ணனும். நெக்கோட லெந்த் வந்து 8 inches. width வந்து 3 inches. பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக் ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும். நெக் வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வந்து கட் பண்ணல. கேன்வாஸ் பேப்பர்ல வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வெச்சி ஸ்டிட்ச் பண்ணனும். கேன்வாஸ் பேப்பர்ல ஒரு பக்கம் வந்து ஷைனிங்கா இருக்கும், ஒரு பக்கம் வந்து நார்மலா இருக்கும். இந்த ஷைனிங் உள்ள பக்கம் தான் வந்து அயர்ன் பண்ணனும். கேன்வாஸ் பேப்பரை இப்படி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிட்டு இல்ல வந்து நெக் வந்து மார்க் பண்ணி வரையணும். நெக்கோட லெந்த் வந்து 8 inches. width வந்து 3 inches. இதுல யூ நெக் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதிலேருந்து ஒரு 1/2 inch வந்து இந்த லைனை தாண்டி வெளியில வந்து மார்க் பண்ணணும். இப்போ கேன்வாஸ்ல வந்து இந்த நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் துணி எடுத்துக்கணும். லைனிங் துணியை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சிட்டு சென்டர்ல வந்து மார்க் பண்ணணும். மேலே வந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இதிலேருந்து நெக்கோட width வந்து 3 inches மார்க் பண்ணணும். நெக்கோட லெந்த் வந்து 8 inches மார்க் பண்ணணும். சென்டரில் மட்டும் மார்க் பண்ணால் போதும். இந்த பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணணும். சென்டரில் சின்னதாக மார்க் பண்ணணும். இங்கேருந்து 3 inches மார்க் பண்ணணும். இப்போ கேன்வாஸ் வந்து இந்த இடத்துல நெக் சென்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல வைக்கணும். இந்த ஷைனிங் உள்ள பக்கம் வந்து அடியில் வைக்கணும். இங்கே 3 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல கேன்வாஸை இப்படி வைக்கணும். வச்சு அயர்ன் பண்ணணும். இந்த 3 inches தாண்டி தான் அந்த இடத்துல இந்த பாயிண்டில் தான் இந்த கேன்வாஸ் வைக்கணும். 1/2 inchக்கு மேலே போகக்கூடாது. இந்த 1/2 inch விட்டுட்டு இந்த 3 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த கேன்வாஸ் இப்படி வச்சு அயர்ன் பண்ணணும். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல 3 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேயும் இந்த கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணிவிட்டு காட்டுறேன். கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேன்வாஸ் அவுட் சைட்லேருந்து ஒரு 1/2 inch துணியை விட்டுட்டு கட் பண்ணணும்.
இப்போது ஓரத்தில் இருக்க இந்த துணியை வந்து மடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் அந்த கேன்வாஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு தையல் போடணும். இது வந்து துணியோட நல்ல பக்கம். இதுக்கு மேலே லைனிங் துணியை சென்டரும் மீட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். சென்டரில் வந்து பின் பண்ணிக்கணும். லைனிங் துணி மூவ் ஆகாத மாதிரி பின் பண்ணணும். இப்போது கேன்வாஸ் பக்கத்திலே வந்து ஒரு தையல் போடணும். கேன்வாஸில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது ஒட்டின மாதிரி பக்கத்தில் தான் தையல் போட்டுக்கணும். இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு இந்த ஸ்டிச்சு தள்ளி ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த நெக்கை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த நெக்கு கர்வ் போர்ஷனில் மட்டும் சின்ன சின்னதாக ஒரு நாச்சஸ் மாதிரி போட்டுட்டு கேன்வாஸ் வந்து ராங் சைடு வந்து டர்ன் பண்ணணும். கேன்வாஸ் வந்து பேக் சைடு டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ வந்து நெக்கை வந்து கேன்வாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.